நல்லா இருக்குங்க, பிடிச்சிருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. சொன்னது எல்லாமே தப்பு. கண்ணாடி இல்லாம நீ வர மாட்டியா? ஓகே மக்களே, பொறிவரண்டு வந்து உள்ள படுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா லக்கி வந்ததுலேருந்து தூங்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அந்த மாரி ஒரு ஆப்ஷனே இல்லை. நான் பிளே தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க அம்மா. அக்கி தான் தூங்கவே இல்லையே அம்மா. அக்கி தான் தூங்க மாட்டீங்களே. நீங்க தூங்கினா தானே நாங்கெல்லாம் தூங்க முடியும். நீ தூங்க மாட்ற. சரி நீங்க அப்புறமேட்டு தூங்குங்க. ஏன்னா மதியானம் சாப்பாடு இப்ப சாப்பிட்டு தூங்கலாம். ஓகேவா? ஓகேடா அம்மா. ஆக்சுவலா என்னன்னா பொறி உருண்டை தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா லக்கி வந்து தூங்க விட மாட்டாங்கன்றதுனால நான் கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப மத்தியானம் லஞ்ச் வந்து பொறி உருண்டைக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஒயிட் ரைஸ், சாம்பார், பொரியல் இப்பதான் குக் பண்ணி முடிச்சோம். மக்களே வந்து ரொம்ப டயர்டா இருக்கா, முதுகு வலின்ட்டு. அதனால வந்து அவளை எந்த வேலையும் வாங்காம நீ போய் தயவு செஞ்சு படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லக்கியே நான் கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். லக்கியை பாத்துக்கிறேன்றது தான் மக்களே பேச்சு. ஆனா லக்கி இந்த கண்ணாடி உனக்கு முக்கியமா? கண்ணாடி இல்லாம நீ வர மாட்டியா? லக்கி வந்து நான் தான் பாத்துக்கிறேன்னு பேச்சு. ஆனா அந்த மாரி நடக்கிற மாரி இல்ல. லக்கி தான் என்ன பாத்துக்குது. என்னம்மா கண்ணாடி உனக்கு சூப்பரா இருக்கம்மா. அம்மா கிட்ட கண்ணாடி குடு குடுன்னு குடு வாங்கிட்டு ஓடியாண்டியா? ஆமா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே 1xBet ஆப் பத்தி சொல்லலாம் நினைச்ச மக்களே. இது அபிஷியல் பார்ட்னர் ஆஃப் சீரியா ஏ அண்ட் PSG. இந்த ஆப்ல கிரிக்கெட், டென்னிஸ் அண்ட் லைவ் மேட்சஸ் நீங்க வாட்ச் பண்றது மூலமா ஈஸியா மணி earn பண்ணலாம். ஜஸ்ட் பை predicting the score. Of course ஐபோன், லேப்டாப் எக்கச்சக்கமான கேஷ் பிரைசஸ் நீங்க வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜஸ்ட் உங்க ஃபேவரட் டீமை சியர் அப் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஜஸ்ட் இந்த மேட்ச் ஸ்கோர்ஸ் நீங்க predict பண்றது மூலமா எக்கச்சக்கமான கேஷ் பிரைசஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் நீங்க வின் பண்ணலாம். இந்த ஆப்ல நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு 66,000 rupees ஃபர்ஸ்ட் டெபாசிட் அவங்க கொடுக்குறாங்க. இல்ல நீங்க வின் பண்ற அமௌண்ட்டை ஈஸியா பேடிஎம், பேங்க், கிரிப்டோ, பேபால் அதர் ஈஸி மெத்தட்ஸ்ல ஈஸியா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க மக்களே. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? கமெண்ட்ல இருக்க நம்ம லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டி பெட்டை உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அரேஸ் கூகுள் போய் 1xBet டைப் பண்ணாலே போதும். நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி விளையாடுங்க மக்களே. உங்களுக்கு நிறைய கேஷ் பிரைசஸ் கிடைக்கும். அம்மா எங்க பாப்பே? பிரியாணி இல்லம்மா, அது சாம்பார் தான் நம்ம வீட்டுல இன்னைக்கு. சாம்பார் வேணா பாப்பி, பிரியாணி தான் பாப்பி. காத்திருப்பேன். ஏன் சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே. கொஞ்சம் தெம்பு வந்தோடனே பத்தியா நாக்குக்கு சொர்ணையா கேக்குது. எனக்கு செம்மையா ஏதாவது சூடா சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தெம்மா இருந்தா, இந்த சீட்ல அப்படியே படுத்து கிடந்தா ஒண்ணுமே முடியல, அப்படியே படுத்துட்டா ஒரேடியா. ஆனா இப்போ கொஞ்சம் ஆளுக்கு தெம்பு வந்தோடனே மட்டன் சூப்பு கேக்குறா. நண்டன் டாக்டர் தான் சூப் குடிங்கன்னு சொன்னாங்க. உடனே குடிங்கலாம் சொல்லியே, அப்படியே அடுத்த நிமிஷமே எடுக்கார நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போறோம் அப்படின்னு உடனே வந்துட்டா. எனக்கு மார்னிங்ல இருந்து சாப்பிட முடியல. இந்த பேக், இந்த மண்டை வந்து செம்ம பெயின். உட்காரவே முடியல, சாப்பிட முடியல, உட்காரவே முடியல, சாப்பிட முடியல. படுத்துட்டே சாப்பிட்டா வாமிட் மாதிரி, டைஜஸ்டே ஆகாம. ஆனா இப்போ பட் ஓகே, இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பவர் வந்துச்சு. பவர் வந்த கையோட சூப் குச்சி தெம்பு ஏத்திக்கிறா உடம்புக்கு. டாக்டர் தான் என்ன வேணா புடிச்சது சாப்பிடுங்க, ஆனா தண்ணி மட்டும் நிறைய குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, டுடே ஸ்பெஷல் நண்டு பொரி உருண்டைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சோறு வந்து கிடைச்சிருக்கு. அது எல்லா புகழும் வந்து எனக்கே தான். ஏய் புகழ் எனக்கு தாண்டி, நண்டு உனக்கு தான், கவலைப்படாத. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்ல, நேத்தை விட பெட்டரா இருக்கு. ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்தனோடனே பவர் வந்துச்சு மக்களே. ராவா வேற குடிச்சிட்டாலா, அதனால பவர் வந்துச்சு பொரி உருண்டைக்கு. பேக் இந்த இடம் ரொம்ப இதுல உட்காரவே முடியல, சுத்தமா உட்கார முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிடுற அளவுக்காவது இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு ட்ரிப்ஸ் வரணும், இன்னொரு ட்ரிப்ஸ் போடணும், வரணும் இல்ல பைத்தியம். ஆக்சுவலா நேத்து டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பேக் ஹெட் பெயின் வந்து வரும், கம்பல்சரி இருக்கும், வந்து இருக்க சான்ஸ் இருக்கு. தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்க. ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து தண்ணியே குடிக்கல. சரியா குடிக்கல. அங்க சொல்லி அமிச்சாங்க தண்ணி குடிங்கன்னு. நார்மலா எல்லாருமே சொல்றது தானே, நான் தண்ணியே குடிக்க கேஷுவலா எடுத்துக்கிட்டா
அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சாப்பிடவும் இல்ல, ஏன்னா என்னால உட்கார முடியலன்னு நான் சாப்பிடவே இல்ல. வெறும் ரசம் சாதம் மட்டும் அல்லு அரைச்சு குடுத்துட்டு இருந்தான். குடிச்சிட்டு வாமிட் பண்றது, ஏன்னா படுத்துட்டே இருக்கிறதுனால டைஜஸ்ட் ஆகல, உள்ள இறங்காம இருந்ததுனால இதுவாயிடுச்சு. நேத்து வந்து ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனும் அப்புறம் ட்ரிப்ஸோ ஏத்தி அமிச்சிட்டு ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்துங்க. அப்படி இல்ல, இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் இதே மாதிரி கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ட்ரிப்ஸ் வந்து போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேலை தேவைன்னா மட்டும்தான். பட் ஆனா நேத்தை விட இன்னைக்கு பெட்டராவே இருக்கா. இன்னொரு ட்ரிப்ஸ் இன்னொரு வாட்டி போட்டோம்னா இன்னும் பெட்டர் ஆயிடும். இல்ல ட்ரிப்ஸ் எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப அது ட்ரிப்ஸ் போடலன்னா எனக்கு அழுகையா வருது. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பொறி உண்டு, அதெல்லாம் சரியாயிடும். இல்ல ஒரு ட்ரிப்ஸ் போட்டுக்க சொல்லி அவங்க சொன்னாங்கல்ல. அதான் போட்டுக்கலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத. போட்டுக்கலாம், ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். சரி சரி அரேஞ்ச் பண்றேன் இரு. லவ் பண்ணி இதெல்லாம் பண்ணுது, லவ் பண்ணி சாப்பிட முடியல, நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்குங்க அந்த மாதிரிலாம் சொல்லாத. லவ் பண்றாங்களாம் அது பண்றாங்களா. பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த நண்டு கேட்டா அப்போ வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது வந்து சூடுன்றதுனால நாங்க வந்து கொடுக்கவே இல்லை பொறி உருண்டை. சரி அதுக்கப்புறமா சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள 100 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம், செய்யவே முடியல வீட்டுல. நாங்க வீட்டுல சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒழுங்கா ப்ராப்பரா சமைச்சிருக்கோம். அதுல பொறி உருண்டைக்கு ஸ்பெஷல் நண்டு மட்டும். அவங்க தாத்தா லீவ் போட்டு இருக்காரு, ஆட்டோ ஒரே அமக்கலம் பண்றாங்களாம். பண்ணால லக்கி பேபி அங்க ஜாலியா இருக்குன்றதுனால நாங்க எங்களுக்கு பிரஷர்ல கொஞ்சம் பயடாம இருக்கும். பொறி உருண்டை உடம்பு ஃபுல்லா ஓட்டையா போட்டு வச்சுட்டாங்க மக்களே. நரம்பே தெரியுமாதுன்னு நிறைய இடத்துல குத்தி விட்டாங்க. இந்த மூஞ்சிலேயே இங்கே 2 இருக்கு பாரு, இந்த கையிலேயே 2 இருக்கா. அது இல்லாம இங்க போட்டாங்க, இங்க ஒரு இடத்துல போட்டாங்க, அது வேஸ்டா போயிடுச்சு. சமய வலிக்குது. இப்போ இன்னொரு இடத்துல போட்டுருக்காங்க. நம்ம கிளினிக் போக முடியாதனால வீட்லயே பண்ணிட்டோம் மக்களே. இது வந்து நியூ டெக்னாலஜி, அதிகபட்சமான மூளையை யூஸ் பண்ணி இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து வந்து இப்ப மாட்டி வச்சேன். அதுதான் ஒரே ட்ரிப்ஸ் மயமா சுத்திட்டு இருக்கு பொறி உருண்டை. எனக்கு இப்போ ஓகேவா இருக்கு, அதனால நார்மலுக்கு வந்துட்டேன். பவரா பேசுறா மக்களே. நேத்தெல்லாம் வேற மாதிரி இருந்தா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டா. நான் பொறி உருண்டை. ஓகே மக்களே, இது வந்து செகண்ட் டே போடுறாங்க. நேத்தே ஒரு ட்ரிப்ஸ் போட்டாங்க, அது இல்லாம இன்னைக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இன்னும் அதே மாதிரியே இருந்தீங்கன்னா மக்களே சொல்றேன், நான் வந்து பேசுறேன், வாய மூடி. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, ஒருவேளை உடம்பு முடியல அப்படின்னா மறுபடியும் நாளைக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப அவங்க கிட்ட என்ன கேட்டேன்னா, இங்கதான் வந்து போடணுமா இல்ல இதே இன்ஜெக்ஷனை வந்து வீட்டு பக்கத்திலே போடலாமா இல்ல வீட்டுக்கே வர சொல்லி போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஒருவேளை அவங்களால முடியலன்னா மட்டும்தான் இதை போடணும், ரெண்டாவது இங்க வந்து போடணுன்ற நீட்லாம் இல்லை, அதனால வீட்லயே பாத்துக்க முடியும்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே பக்கத்துலேயே நியர்பை தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது முடிஞ்சிச்சுன்னா அது பொறி உருண்டை மறுபடியும் பவர் வந்துடும், நம்ம கூட வந்து சண்டைக்கு வந்து. பொறி உருண்டை வந்து ஏதோ இப்போ உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா, அதுக்காக எனக்கு க்ளோஸ் அப் வெயின்னு கத்திட்டு இருக்கா. இருங்க ஒரு நிமிஷம். இவன் சொன்னது எல்லாமே தப்பு மக்கள். முடிஞ்ச அப்புறம் இல்ல எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் அது எல்லாமே அது வந்து டீடைலா சொல்லலாண்டி உட்காந்து. இப்ப எதுக்கு இதை போட்டோன்றது சொல்லணும்ல, அது சொல்லிட்டு இல்ல ஃபர்ஸ்ட்ல சொன்னாதான் புரியும், நடுவுல சொன்னா புரியாது மக்களே. நான் வந்து உங்களுக்கு இது முடிஞ்சு எனக்கு ஸ்ட்ரென்த் வந்த அப்புறம் நான் சொல்றேன். பவர் வந்து ஆமா, பவர் வந்தோடனே உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஆமா டீடைலா சொல்றேன். இதையே ஒழுங்கா சொல்ல தெரியல. இதான் உடம்பு நல்லா ஆகணும்ன்ற அப்புறம் இன்னும் பார்த்தா பயமா என்ன எனக்கு புரியல. இது போட்டாலும் உடம்பு சரியாவது, ஊசி போட்டனால உடம்பு சரியாது. திருப்பியும் போடக்கூடாதுன்னு சொல்றேன்டா. போதும்டா, கை பஞ்சர் ஆகி பிஞ்சர் ஆனதே. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும், உடம்புல நரம்புன்னு ஒண்ணு இருக்கணும், ஃபுல்லா கொழுப்பு. ஏன் கொழுப்புல பிச்சிருவேன், கொழுப்புல எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால வரமாட்டேங்குது. ரெண்டும் ஒண்ணுதான், கொழுப்பு வச்சுருந்தா எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும். தூக்கி போட்டுரு, வெள்ள தூக்கி போட்டுரு, வீட்டுக்குள்ளே வைக்காது. ரத்தம் வருது, ரத்தம் நிஜமா ரத்தம். இங்க பாரு, அப்படியே ஒரு டிராப் ரத்தம் வருது பாரு. கழுத்திலே போட்டனா பைத்தியம் மாதிரி ஏதாவது சொல்லி வராது. இரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்க, ஃபோக்கஸ்லயே வர மாட்டறியே. அழகா இருந்தா. ஓகே மக்களே, உங்க பிரியாக்கா இப்ப பேக் டு தி ஃபார்ம் வந்தாச்சு, நினைச்சது நடந்தாச்சு, பவர் குத்தியாச்சு, நம்ம உயிரை வாங்கியாச்சு. அப்படி தெளிவா சொல்லு. இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்ப ரொம்பவே வே பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா நேத்துலாம் என்னால சுத்தமா முடியல 2 டேஸா. பட் இப்போ கார்ல வரப்ப 10 வந்திருந்த ஹாஸ்பிடலுக்கு ஒரு ட்ரிப்ஸ் போட்டோனே பவர் வந்துச்சு. இப்போ ரெண்டாவது ட்ரிப்ஸ் போட்டா ஆக்சுவலி இருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம்ல, டிஎன்சி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. மார்னிங் லக்கி பேபி வந்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்பவே ஓகேவா இருந்துச்சு. லக்கி பேபி வந்தா அந்த டே வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பாட்டு நல்லா
சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே டிஎன்சி பண்ண 1 டே விட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் என்னால எழுந்துக்கவே முடியல. முந்தா நேத்து பேக் மண்டை செம்ம வலி, எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பெயினா இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேக் ஹெட்டேக் இருக்கும், நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே இருங்க, நிறைய தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க மக்கள். ஆனா அப்ப லக்கி பேபி நம்ம கூட இருந்தாங்க. ஆனா நான் தண்ணி குடிச்சு ரெஸ்ட்ல எடுத்தேன். ஆனா எனக்கு ஹெட்டேக் சரியே ஆவே இல்ல. வந்து பயங்கரமா பெயினா அப்படி எதுவுமே பிரச்சனை இல்ல, உடம்புல எதுவுமே பிரச்சனை இல்ல. ஆனா எழுந்து உட்கார முடியாது. உட்காந்தா இந்த இடம் செம்ம வலி வலிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நேத்து காலையில அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா டாக்டர், அவட்ட சொன்னதுக்கு அவ கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தா, மேகலான்னு சொல்லிட்டு திருவற்றியூர்ல இருக்கா. அந்த டேப்லெட் பெயின் கில்லர் இது போடுன்னா அது போட்டும் எனக்கு சரியாகல. இன்னைக்கு ஒரு நாள் போடு, நாளைக்கு பாக்கலாம் தான். போட்டுமே எனக்கு நேத்து சரியாகல காலையில. அப்புறம் அவளே சொன்னா, நீ வந்து ஹாஸ்பிட்டல் போயிடு, டேப்லெட் போட்டுமே சரியாகலன்னா கஷ்டம், மேபி இன்னும் அதிகமா இருக்கும், நீ ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுருந்தேன். ஏன்னா திருவற்றியூர்ல இருக்கான்றதுல பார்க்கவும் முடியாது. அப்புறம் தான் நேத்து நாங்க கிளம்பி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் ஏத்தி ஒரு இன்ஜெக்ஷன் போடுற வரைக்குமே என்னால உட்கார முடியல, படுத்துட்டே தான் இருந்தேன். இது ஆயிட்டு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அங்கே வந்து நண்டு சூப்பு குடிச்சா, ஆனா நண்டு சூப் குடிச்ச அப்புறம் எனக்கு உடம்பு நிஜமா முடியல மக்களே, ரொம்ப டயர்டாயி திருப்பியும் நான் வீட்டுக்கு பவர் கம்மி ஆயிடுச்சு, வரும்போதே படுத்துட்டேன். அப்ப எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தா இப்படி ஆகும் சில பேருக்கு, நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய கெஃபைன் இருக்கிற டீ, காஃபி, பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரி குடிங்க, அதுல கஃபைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸும் எழுதி கொடுத்தாங்க. இன்கேஸ் நீடா இருந்ததுன்னா நாளைக்கு திருப்பியும் வந்து இது பண்ணிக்கோங்க, டிப்ஸ் போட்டுக்கோங்க, இன்கேஸ் முடியலனான்னு சொல்லிருந்தாங்க. அப்ப நான் வந்து சிஐடி மாதிரி உள்ள இறங்கி இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா, ஒருவேளை பாசிபிள் ஏன்னா நேத்தே 5000 ஆயிடுச்சா, ரொம்ப சார்ஜஸும் அதிகமாகுது. சரி ட்ரிப்ஸ் தானே, காசு வேஸ்ட் பார்க்கல, ஹெல்த்தி இங்க இருந்து இல்ல காசு வேஸ்ட் நான் பார்த்தேன், இவ பாத்து போறா, காசு வேஸ்ட் பார்க்கல. இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. ஏன்னா பல்லும் மேடுமா இருக்கா, குதிச்சு போறப்ப அப்படியே முதுகு வலிக்குது, தலை வலிக்குது அப்படிலாம் சொல்றா. சரி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டி போவேன், வீட்லயே பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஓகே பண்ணலாம்னா உங்களுக்கு என் ஃப்ரெண்டு மேகலாவும் அதான் சொன்னா, வீட்லயே ட்ரிப்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ண, ட்ரிப்ஸ் தானேன்னு சொல்லி அதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் சருக்கும் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்ப ட்ரிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல, இப்பயும் எனக்கு லைட்டா ட்ரிப்ஸ் போட்ட உடனே பவர் வரல, பட் கொஞ்சம் ஓகேவா இருக்கு, முன்னாடி இருந்ததோ பெட்டரா இருக்கு. ஆமா, ஆனா ஏன் இப்படி வந்துச்சு, இப்ப டிஎன்சி பண்ண ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க டயர்டா இருக்கும் ரெஸ்ட் எடுங்க, ஆனா இவ்ளோ இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்குலாம் இருக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேபி நம்ம எடுத்தோம் ஸ்டொமக்ல இருந்து, அப்பயே எனக்கு 2 டேஸ்ல ப்ளீடிங் மட்டும் தான் ஆச்சே தவிர டயர்டு பெருசா இல்ல, நார்மல் ஆயிட்டேன். ஆனா இந்த வாட்டி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பெருசா எதுவுமே பண்ணல, டக்குன்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து ஏன் இப்படி ஆச்சு அது தெரியல. சோ இப்ப நம்ம 2 டேஸ் ட்ரிப்ஸ் போட்டாச்சு, 3 டேஸ்க்கு டேப்லெட்டும் இருக்கு, அது போட்டோம்னா சரியாயிடும் நினைக்கிறேன் மக்களே. அது இப்படிதான் இருக்குமா இல்ல என்ன தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 2 டேஸ்ல சரியா ஆயிடணும், மேபி நாளைக்கு எல்லாம் ரெக்கவர் ஆயிடும் ஃபுல்லாவே. அந்த இப்ப நான் டான்ஸ் ஆடுவோம் மக்களே. ஓகே லைட்டா பேக் மண்டை வலிக்குது, பட் படுத்து ரெஸ்ட் எடுத்தா ஓகே ஆயிடும்.